எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் 21 டேஸ் ஹேபிட் சேலஞ்ச் அப்படின்றது முக்கியமான வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஹேபிட் சேலஞ்சு அப்படின்றது ஒரு 7 ஹேபிட்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 7 ஹேபிட்ஸ் நம்ம 21 நாள் பண்ண போகிறோம். இந்த 7 ஹேபிட்ஸ் பார்த்திங்கன்னா உங்கள் லைஃபே வந்து மாற்றிடும். ஸோ எப்படின்னா இப்போ நம்ம முன்னாடி இருந்ததுக்கும் இந்த 21 நாள் கழித்து நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக. அந்த 7 ஹேபிட்ஸ் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம். முதல் ஹேபிட் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோடனே கிராட்டிடியூட் ரைட்டிங். ஸோ இது நம்ம சேனலில் சொல்கிறது எப்போவுமே தான் கிராட்டிடியூட் எதுக்கு இம்பார்ட்டன்ட், எப்படி கிராட்டிடியூட் எழுதணும் அப்படின்றது நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆக்சுவலாக தான் நம்ம கிராட்டிடியூட் எழுதுனால நம்மளுடைய அன்றைக்கான நாள் பார்த்திங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எந்திரிச்சோடனே பாசிட்டிவ் விஷயங்களை நோக்கி போகிறதுனால கிராட்டிடியூட் ரைட்டிங் கம்பல்சரி. அட் த சேம் டைம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் கிராட்டிடியூட் எழுதி தான் கண்டிப்பாக தூங்கணும். ஸோ இதான் ஃபஸ்ட் ஹேபிட். இந்த ஹேபிட் பார்த்திங்கன்னா உங்களை வந்து பாசிட்டிவ் மைண்டாக ரொம்ப வச்சுக்கும். ரெண்டாவது ஹேபிட் பார்த்தீங்கன்னா நோ மொபைல் ஃபார் ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸ். அதாவது காலையில் எந்திரிச்ச உடனே 45 நிமிஷத்துக்கு நீங்கள் மொபைலை தொடவே கூடாது. ஸோ இப்போ நீங்கள் அஃபர்மேஷன் கேட்குறீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் கேட்கலாம். மற்றபடி நீங்கள் எதுவுமே கேட்கக்கூடாது. ஃபஸ்ட்டு 45 மினிட்ஸுக்கு நீங்கள் மொபைலை எந்த மெசேஜோ நெட் ஆன் பண்ணுறது எதுவுமே பண்ணக்கூடாது. அதே சேம் டைம் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் 45 நிமிஷம் வந்து நீங்கள் மொபைலை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வந்து ரொம்ப நல்லா. டாக்டர்ஸே நிறைய சொல்கிறாங்க, நைட்டு மொபைல் பார்க்காம தூங்குனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தூக்கம் வரும். அட் த சேம் டைம் நமக்கு தேவையில்லாத கனவுகள் கற்பனைகள்லாம் வராமல் இருக்கும். அது சேம் டைம் அதான் நமக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் இருக்கிறதுக்குமே ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ இது ரொம்ப செகண்ட் ஹேபிட் வந்து ரொம்ப ஹெல்த்தி ஹேபிட் நான் சொல்லுவேன். மூணாவது ரொம்ப முக்கியமான ஹேபிட் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லதான் டீடாக்ஸ் இருக்கிறது. ஸோ எப்படின்னா நம்ம தேவையில்லாமல் சோஷியல் மீடியா ஸ்க்ரால் பண்ணுறது, தேவையில்லாமல் நிறைய வீடியோஸ் பார்க்குறது, இதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணணும். இது ஏன்னா நம்ம சேனல் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது எப்படின்னா நம்ம தேவையில்லாமல் தாட்ஸ்லாம் நம்ம உள்ளே போட்டு நம்ம லைஃப்பை லேட் பண்ணாமல் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம குறைச்சிட்டு நம்ம லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணால் நமக்கு நிறைய டைம் இருக்கும். நம்ம தள்ளி போட்ட விஷயங்கள்லாம் இந்த ஒரு ஹேபிட்டை நம்ம ஃபார்ம் பண்ணிக்கிறீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டீடாக்ஸ் விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் நிறைய இருக்கும். நீங்கள் எதெல்லாம் தள்ளி போட்டிங்களோ அதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக முடிக்க முடியும். ஸோ இந்த ஹேபிட் கம்பல்சரி. டிஜிட்டல் டீடாக்ஸ், அதை மொபைல் பார்க்கக்கூடாது, லேப்டாப் அது தேவையில்லாத விஷயங்கள் நம்ம பார்க்கக்கூடாது. அதான் ரொம்ப முக்கியமானது. இந்த தேவையில்லாமல் ஸ்க்ரால் பண்ணுறது, ஏதாவது படம் பார்க்குறது, அதெல்லாமே ஃபுல்லாக அவாய்ட் பண்ணணும். இது வந்து லைஃப் சேஞ்சிங் ஹேபிட் நான் சொல்லுவேன். நாலாவது ரொம்ப முக்கியமான ஒரு ஹேபிட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். ஸோ ஏதாவது ஒரு சின்ன ஒரு வாக்கிங்கோ இல்லை ஒரு மெடிடேஷன் இல்லை யோகா, ஸோ ஏதாவது ஒரு உங்களால் என்ன முடியுமோ டெய்லி ஒரு 15 நிமிஷம்லேருந்து ஒரு ½ அன் ஹவர் வரைக்கும் ஒரு எக்ஸசைஸ் கண்டிப்பாக நீங்கள் கம்பல்சரியாக பண்ணி ஆகணும். 21 டேஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும். இது ஏன்னா நம்ம பாடிக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும். அட் த சேம் டைம் உங்கள் பிரெயினை வந்து ரொம்ப ஆக்டிவ் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் எழுந்திரிச்சு நீங்கள் யோகா பண்ணுறதோ இல்லை வாக்கிங் பண்ணுறதோ இல்லை ஏதாவது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுறதுன்றது உங்கள் பிரெயினை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஸோ இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹேபிட். 5வது ரொம்ப முக்கியமான ஒரு ஹேபிட் பார்த்தீங்கன்னா ப்ரேயிங் பிஃபோர் ஃபுட். அது சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டி ப்ரே பண்ணிவிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ப்ரேயர் பண்ணுறதுனா நம்ம கண்ணெல்லாம் மூடி கையெல்லாம் கும்பிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி இருக்கிறது இல்லைங்க. ஜஸ்ட்டு நீங்கள் சாப்பாடு எடுத்து உங்கள் மனசுக்குள்ளே இந்த சாப்பாடுக்கு நன்றி அப்படின்னு உங்கள் மனசார் நீங்கள் சொன்னாலே போதும். ஸோ இது நீங்கள் உட்காந்து வந்து கண்ணை மூடி அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் சாப்பாடு மேலே கையை வைக்கும்போது அந்த மனசு நினச்சிக்கோங்க, இந்த சாப்பாடு வழங்கிய பிரபஞ்சத்துக்கு நன்றியோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச எந்த கடவுளோ அதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா நமக்கு வந்து இதுவுமே ஒரு வகையான கிராட்டிடியூட் ஹேபிட் தான். ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி கிடைச்ச விஷயங்கள் நாங்கள் நன்றி சொல்ல அந்த விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய வரும். ஸோ சாப்பாடு நன்றி சொன்னால் உங்களுக்கு நிறைய சாப்பாடு வரும், பணத்துக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் நன்றி நிறைய சொல்கிறீங்களோ கண்டிப்பாக அவங்க நோக்கி நிறைய வரும். ஸோ இது ரொம்ப வந்து கிராட்டிடியூட் சம்மந்தமான ரொம்ப முக்கியமான ஒரு ஹேபிட். 6வது ரொம்ப முக்கியமான ஒரு ஹேபிட் அப்படி பார்த்தீங்கன்னா நோ மொபைல் வைல் ஈட்டிங். அதாவது சாப்பிடும் போது நம்ம மொபைல் யூஸ் பண்ணவே கூடாது. இந்த ஹேபிட் வந்து நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க இந்த ஹேபிட்டில். ஏன்னா நம்ம வந்து ஃபோனை பார்த்தா தான் சில பேருக்கு சாப்பிடவே தோணும். ஃபோனில் சில பேர் ஏதாவது ஒரு படம் பார்த்துட்டு சாப்பிட்டா தான் சாப்பிட்ட மாதிரியான ஃபீலே இருக்கும். ஸோ இதை நீங்கள் கம்பல்சரி நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி நம்ம டிவி பார்த்துட்டோ இல்லை இந்த மொபைல் பார்த்து நம்ம சாப்பிட்டோம் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப கெடுதல்ன்றது டாக்டர்ஸே நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ரீசெண்டாக டாக்டர்ஸ்லாம் நிறைய இன்டர்வியூ சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, மொபைல் பார்க்காதீங்க, மொபைல் பார்த்து சாப்பிட்டீங்க. ஏன்னா நமக்கு எவ்வளோ சாப்பிட்றோம் நமக்கு தெரியாது. அட் த சேம் டைம் அந்த சாப்பாடு வந்து ஒழுங்காக டைஜஸ்ட்டும் ஆகாது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஹேபிட். ஸோ இதை கம்பல்சரியாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும்.
7வது ரொம்ப முக்கியமான ஹேபிட் பார்த்தீங்கன்னா, அவாய்ட் ஆர்கியூமெண்ட்ஸ். அதாவது உங்கள் லைஃபுக்கு சம்மந்தமில்லாத விஷயங்களுக்கு அவாய்ட் பண்ணுறது, ஆர்கியூ பண்ணுங்க. இப்போ உங்க ஒரு வேலைக்கு நீங்கள் ஆர்கியூ பண்ணி ஆகணும், இல்லை வீட்டில் ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் அதை ஆர்கியூ பண்ணியே ஆகணும்னா நீங்கள் பண்ணுங்கள். மற்றபடி வேறு எந்த விஷயத்துக்கோ, பாலிடிக்ஸ்க்கோ இல்லை சோஷியல் ப்ராப்ளத்துக்கு எதுக்குமே நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி பண்ணுறதுனால என்னென்னா உங்கள் எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் ஆகும். அது உங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும், மென்டலியாகவும் ஃபிசிக்கலாகவுமே. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஹேபிட். ஸோ இது கம்பல்சரியாக நீங்கள் இந்த ஹேபிட்டை நீங்கள் வச்சுக்கணும். ஆர்கியூமெண்ட் பண்ணுறது கொஞ்சம் குறைச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இதுதான் அந்த 7 ஹேபிட்ஸுமே. நீங்கள் ஒரு நோட் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த நோட் எடுத்துகிட்டு அந்த நோட்டில் ஒரு டேபிள் காலம் மாதிரி வரைஞ்சி அதில் வந்து இந்த ஹேபிட்ஸ்லாம் எழுதிக்கோங்க. எழுதிட்டு 21 டேஸுக்கு நீங்கள் ஒவ்வொரு லைனாக போட்டுகிட்டே வாங்க. ஸோ டெய்லி நான் இந்த ஹேபிட்ஸ்லாம் பண்ணிட்டு வரேன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நீங்களே ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நீங்கள் ட்ராக் பண்ணி ஒரு 21 டேஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு மாற்றன்றது நிறைய நடக்கும். ஸோ இது வந்து ஜென்ரலாக சொல்லுவாங்க 42 டேஸ் பண்ணணும் அப்படிம்பாங்க. பட் உண்மையிலே 42 டேஸ் தான். பட் நீங்கள் 21 டேஸ் ட்ரை பண்ணுங்கள். 21 டேஸ் எப்படின்னா அட்ட ஸ்டிச்சில் பண்ணாமல் 7 டேஸாக பிரிங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 7 நாள் பண்ணுங்கள், திருப்பி அடுத்த ஒரு 7 நாள், திருப்பி அடுத்த ஒரு 7 நாள், திருப்பி அடுத்த ஒரு 7 நாள், அப்படியே லைனாக கொண்டு போங்க. ஏன்னா எடுத்த ஒன்று 21 நாள்னா நம்மளுடைய மனசு வந்து ஒத்துக்காது. இது எப்படி பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்லும். அதெல்லாம் நம்பாதீங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா 21 டேஸுக்கு 7 நாளாக பிரித்து பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகலாம். ஸோ இந்த 21 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மாற்றங்கள் எப்படி இருந்தது அப்படின்றது. ஸோ அதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக நன்றி. தேங்க்யூ வெரி மச்.